மனிதர்கள் தம் காதலுக்காக உயிரையும் மாய்த்துக் கொள்வர். திரைப்படங்களில் காதலுக்காக என்னென்னமோ எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் உலக வரலாற்றில் பெரும் ஜாம்பவான்கள் கூட காதலில் வீழ்ந்ததால் பெரும் அழிவை சந்தித்த கதைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கும் சைபீரியன் இனத்தை கொண்ட ஒரு ஆண் புலி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக சுமார் 200 கிலோமீட்டர் பயணித்து தனது இணையை சந்தித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசப்படுகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சிகோட் அலின் என்ற மலைப்பகுதியில் 2 புலிக்குட்டிகள் பெற்றோர் இல்லாத சின்ன குட்டிகளாக மீட்கப்பட்டன. மனிதர்களுடன் அதிகம் தொடர்பு கொள்ளாமல் இருக்க ஒரு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இவை இரண்டும் தூரமாகவும் பிரித்து விடப்பட்டன. ஆணுக்கு போரிஸ் எனவும் பெண்ணுக்கு ஸ்வெட்லயா எனவும் பெயரிடப்பட்டது. கடந்த சில மாதங்களாக போரிஸ் எனும் ஆண் புலி வழக்கத்துக்கு மாறாக நேராக ஒரே திசையில் தொடர்ந்து நடப்பதை பாதுகாப்பு திட்ட அதிகாரிகள் கவனித்துள்ளனர். அதன் பின்னர் தான் தெரிந்தது தனது இணையான ஸ்வெட்லயாவை சந்திக்கத்தான் இத்தனை வருட பயணம் என்பதை. எந்த ஒரு கவனக்கலைப்பும் இல்லாமல் வரும் வழியில் கிடைப்பதை மட்டும் உணவாக எடுத்துக்கொண்டு அதிக பசியையும் பொருட்படுத்தாது தன் இணையை சந்தித்திருக்கிறது இந்த ஆண் புலி என்கின்றனர் அதிகாரிகள். மிருக காதல் அதையும் தாண்டி புனிதமானது. வீர புலிகளுக்குள்ளும் இந்த காதல் ஈரம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. 2 பேருமே சந்தித்த 6 மாதத்திலேயே 2 குட்டிகளை ஈன்றுள்ளனவாம் என்பது மேலதிக தகவல். இதைத்தான் நாம் இருவர் நமக்கிருவர் என்பார்களோ. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.